இன்று பார்த்திருக்கிறார்கள் நம்ம கூட்டத்திலேயே ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்திருக்கிறார்கள். எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், இன்று பெண்கள் முன்னேறி வருகின்றார்கள். ஆண்கள் அவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் வழி கொடுத்தால் போதும். அப்போ அவங்க ஒரு பெண் முன்னேறினா அந்த குடும்பமும் முன்னேறும். அவரை சார்ந்திருக்கின்ற குழந்தைகளோ தாய் தகப்பனார்களோ முன்னேறுவார்கள். அதைத்தான் சொன்னார். ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக கண்டிப்பாக நமது செய்கின்ற வேலை செய்கின்ற நிறுவனத்தில் ஊழல் இருந்தால் ஏற்போமா? இல்ல உங்க விவசாய கழனியிலே வேலை செய்பவன் ஒருவர் ஊழல் செய்தால் விடுவோமா? கடையிலே கடை கண்ணி வைத்திருப்பீர்கள், அங்கே ஏதாவது ஊழல் செய்தால் விடுவோமா? விடமாட்டோம். அதே மாதிரிதான் ஆட்சியில் அமர்பவர்கள் ஊழல் செய்வதற்கு ஒருபோதும் வீடாது இந்திய ஜனநாயக கட்சி அனுமதிக்காது. அவர் அதை செய்தும் காட்டினார். பெரம்பலூரிலே எம்பியாக இருந்தபோது 5 ஆண்டு காலம், அதில் கொரோனா காலம் வேற. அந்த நேரத்திலே நம்ம என்ன செஞ்சோம்? எனக்கு மத்திய அரசாங்கத்தில் இருந்து என்ன நிதி வந்தது, அந்த நிதியை மக்களிடம் எப்படி கொண்டு சேர்த்தோம், அந்த நிதியை கொண்டு சேர்ப்பதிலே யார் யார் மூலியமாக நெருக்கடி ஏற்பட்டது, அந்த நெருக்கடியும் மீறி தான் ஒரு பைசா எடுக்காமல் மக்களுக்காக செய்தவர் ஐயா பாரிவேந்தர். அது மட்டுமல்ல, நல்லா பார்த்தீங்கன்னா தன் தொகுதியிலே இருக்கின்ற மாணவர்களை படிக்க வைத்தார், மருத்துவ உதவி செய்து கொடுத்தார். அந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, எந்த தொகுதியாக இருந்தாலும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல ஒரு விவசாயி ஒருவர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்றார். அந்த குருவின் வார்த்தை ஐயா எடப்பாடியார் அவர்களால் நிறைவேற்றப்பட்டது. ஒரு விவசாயி, தமிழ் மண்ணின் விவசாயி, அவர் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் நமது முதல்வராக இருந்தார். மீண்டும் அவரை அரியணை ஏற்ற இந்திய ஜனநாயக கட்சி பாடுபடும் என்று ஐயா சொல்கின்றார். இதெல்லாம் எதற்காக சொல்கின்றார்? மத்தியிலே ஆளுகின்ற நரேந்திர மோடி ஐயா அவர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும்.